எச்சபோர்ட் சினிமாவில் எந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது. ஸோ டாப் 6ல் 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து, ஜாக்லின் அண்ட் ரயான் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டதை வந்து பார்க்க முடிஞ்சுது. என்ன அப்படின்னா, எனக்கு நீ டிடிஎஃப் வின் பண்ணி இப்போ இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இருக்கல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ டிடிஎஃப் வின் பண்ணது ஏன் அப்படின்னா, இன்றைக்கி அவரோட படத்தோட ப்ரொமோஷன் வந்து இன்றைக்கி இந்த வீட்டுக்குள்ளே நடந்ததில்லை. ஸோ டிடிஎஃப் மேபி ஜெயிக்காமல் இருந்து வெளியே போயிருந்தால் அவர் இந்த இடத்துல இருந்திருப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் முத்து வந்து டிடிஎஃப் ஜெயிச்சு நீ இந்த இடத்துல வந்து அந்த ஒரு மூவி ப்ரொமோஷனுக்காக பண்ண ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதையும் தாண்டி இந்த சீசனே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சீசன். அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ நீ டிடிஎஃப் வந்து நார்மலாக வின் பண்ணியிருந்தால் கூட வந்து இவ்வளோ பெரிய டாக் வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் நீ ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி நீ வந்து வின் பண்ணிக்கிறது தான் வந்து அதில் ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன் பற்றி வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க சொல்ல விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் தான் வந்து யாராவது ஒருத்தர் டவுன் ஆனால் கூட நம்ம போய் உட்காந்து பேசிடுறோம், சமாதானப்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் யார் மேலேயாவது ஒரு கோவம் ஏதாவது வன்மம் இருந்தால் அது கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ உடனே வந்து நம்ம சரி பண்ணிடுறோம். ஸோ இந்த மாதிரி இந்த சீசனில் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு வெளியே போய் நான் நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரயான் சொன்னார், ஏன்னா இந்த சீசனில் தான் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து வெளியே போனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து டைம் இருக்காது 100 எபிசோடும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி முத்து ஒரு பக்கம் சொன்னார். ஜாக்லின் ஒரு பக்கம் இருந்துட்டு இந்த சீசன்னே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சீசன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் ரயானும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த டாஸ்க்கை பற்றி காசு எடுக்கிறத பற்றி பேசும்போது, நாங்கள் ரூ. 50 வச்சுருந்தாலுமே வந்து போயிருப்பேன், ரூ. 1000 வச்சுருந்தாலுமே போயிருப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை நான் யூஸ் பண்ணணுன்னு தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரயானும் முத்துவும் வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் அவங்க அந்த ஒரு கான்வர்சேஷனில் ஹைலைட்டாக பேசிக்கிட்ட ஒரு விஷயங்கள். ஸோ இதே மாதிரிலாம் பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.